குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் சூதுகமும் 2. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சூதுகமும் 1ன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாரு. நலன் குமாரசாமி டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. அந்த படம் பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. அதனால சூதுகமும் 2ன்னு சொல்லிட்டு படம் எடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மிர்ச்சி சிவா நடிச்சிருக்காரு. எஸ்.ஜே. அர்ஜுன் புதுமுக இயக்குனர் அந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்துல திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள், உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். ஏற்கனவே டைட்டில் சொல்லியாச்சு, சூதுகமும் 2. சூதுகமும் 1 ஹிட் ஆன மாதிரியே இந்த படம் ஹிட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 1987 பாத்தீங்கன்னா இவங்க சிவாவோட கேங் பாத்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்துக்கிட்டு, இதுலயும் அதே மாதிரியே கற்பனையில் ஒரு பொண்ணு இருக்காங்க, சேர்ந்துக்கிட்டு சில வழிப்பறி கொள்ளைகள்லாம் செய்யறாங்க, பேங்க் ராபரி பண்றாங்க. அதுல கதாநாயகன் மிர்ச்சி சிவா மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வர்றாரு. வர்றதுக்கு முன்னாடி அந்த கதையை ஓப்பன் பண்றாங்க. அந்த சூதுகமும் 1 கதையை இந்த படத்துல கொண்டு வந்துட்டு அந்த கதையை அப்படியே முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப லைவுக்கு வர்றாங்க. 2024க்கு வந்தா ஜெயிலுக்கு போன இவர் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடியே வெளியில வந்துட்டாரு. வந்தவரை தேடி இந்த 2 பேர் போறாங்க. போனா ஜெயிலுக்கு வந்தவர் என்ன மாதிரியான பிசினஸ் பண்ணாரு மிர்ச்சி சிவா, அதுக்கப்புறம் அந்த கதையில என்ன நடந்துச்சு, அருமை பிரகாசம் அதுல பாத்தீங்கன்னா அமைச்சரா இருந்தாரு. இப்ப அமைச்சரா இருக்கிற ஒரு அருமை பிரகாசத்துக்கு ஒரு பிரச்சனை வருது. எலெக்ஷன் வர்றதுனால ஓட்டுக்கு பணம் அனுப்பணும். அதுக்காக ஒரு டிவைஸ் ஒன்று ரெடி பண்றாங்க. அந்த டிவைஸ் ஒரு கட்டத்துல மிஸ் ஆயிருது. அந்த டிவைஸ் கண்டுபிடிச்ச அருமை பிரகாசம் எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்களா இல்லையா, ராதாரவி என்ன ஆனாரு, வாகை சந்திரசேகர் என்ன ஆனாரு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட சூதுகமும் 2 படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா படத்தோட பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிர்ச்சி சிவா அவர்களுடைய அந்த டைமிங் காமெடி தான் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸா இருக்கு. அதுக்கப்புறம் படத்தோட பின்னணி இசை பாடல்கள் ரொம்பவே ரசிக்கும்படியா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாகை சந்திரசேகருடைய நடிப்பா இருக்கட்டும், அருமை பிரகாசமா வந்திருக்க கருணாகரனுடைய நடிப்பு, ஹீரோயினோட நடிப்பு, எல்லாமே நடிச்சவங்க எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் அழகா பண்ணியிருக்கிறாங்க. படத்தோட கதையும் திரைக்கதையும் பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமா இல்லை. அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ். அடுத்து என்னன்னு கொண்டு போகாம அடுத்து இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு படம் பார்க்குற நம்மளே ஜட்ஜ்மெண்ட் பண்ற மாதிரி தான் காட்சி அமைப்புகள் இருக்கு. அதை மட்டும் இயக்குனர் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தி சொல்லியிருந்தாருன்னா அந்த சூதுகமும் 1 மாதிரியே இந்த சூதுகமும் 2 பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்கும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா காமெடிக்காகவும் பாடல்களுக்காகவும் இந்த கதைக்காகவும் இந்த படத்தை பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை பார்த்து ரசிக்கலாம். நான் பண்ண இந்த ரிவ்யூ சூதுகமும் 2 திரை விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.